கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைவேட் பார்ல உள்ள சைடிஸும் கவர்மெண்ட் பார்ல உள்ள சைடிஸும் ரெண்டையும் ரிவ்யூ பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நன்றி. என்ன இதா கலர் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த பார்க் வந்துருக்கோம், பிரைவேட் பார்க் தான் வந்துருக்கோம். அங்கே வந்து ஒரு 3 சைடிஸ் வாங்கியிருக்கோம். நம்ம பட்ஜெட் அவ்வளோதான். ஃபிங்கர்ஸ் இருக்கு, சில்லி இருக்குங்க, ஃப்ரூட் சாலட் தரமாக இருக்கும். அப்படி சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணிடுவோம். நம்ம சிக்கனை செக் பண்ணிடுவோம். எனக்கு என்னமோ ஃபிங்கர்ஸ் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு உங்களுக்கு இல்ல குடிக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வாங்கி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, நல்லாதான் இருக்கு. நீங்க தான் இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சில்லி சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இது குடிக்கிற தரக்கு நினைச்சாங்க. நீங்க பாட்டுக்க அதான் வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பெப்பர் சூப்பரா, நல்லா காரமா இருக்கு. ரிவ்யூ பண்ற அளவுக்கு பெரிய அதெல்லாம் கிடையாது. அவங்க எதுக்கு அடிக்கிறாங்க, அடிக்கிறவங்க எப்படி பார்த்தோம்னா பெப்பர் சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு. வீட்டுல தோசை சப்பாத்திங்க பாருங்க. இவங்களே வந்து உருளைக்கிழங்க நறுக்கி உரப்பாருன்னா அதனால ஜாஸ்தி கொடுக்குறாங்க. சொல்ல மறந்தேன். இது எவ்வளவு தெரியுமா? 120 ரூபா சில்லி சிக்கன். இது 80 ரூபா. 4 உருளைக்கிழங்கு மட்டும் 80 ரூபான்றாங்க. 60 ரூபாயா? பப்பாளி பழமே 30 ரூபா தாங்க. அடுத்து ஃப்ரூட் சாலட் இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, எல்லாமே சேர்த்து 60 ரூபா இருக்குமா? பிரைவேட் பார்ல உள்ள ரேட்டெல்லாம் அவங்க சொல்றேன். நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. நம்ம கேஎஃப்சியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தரக்குக்கு சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா அன்சர் வந்துடும். அவங்க தான் இப்பனாலும் நோய் வரப்போகுது குடிச்சா, அது சாப்பிட்டு தான் நோய் வரணும். மாசத்துக்கு வந்து ஆசைக்கு யாராவது வாங்கி தோசை அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு. முடியல பிரைவேட் பார்னாலே அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்து நம்ம இந்த 2 உரப்பை சாப்பிட்டேன். ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டோம். ஃப்ரூட் சாலட்ல ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே நல்லாதான் இருக்கும். என்ன அது ஃப்ரூட் சாலட் குவான்டிட்டி பாருங்க எவ்வளவு இருக்கு. இந்த குவான்டிட்டி வந்து 60 ரூபாய். அப்படிதான் சில்லி சிக்கன் எப்படி இருக்குங்க? ரொம்ப உரப்பா ஒரு மாதிரி இருக்கு. இல்ல முன்னாடியே சாப்பிட்டாரு வீடியோ, மறுபடியும் வந்து அதை தூண்டி சாப்பிட்டோம். எவ்வளவு 150 ரூபா. பரவாயில்லையா? கம்மியா இருந்துச்சு. 150 ரூபா இது இதுதான். குவான்டிட்டி கம்மியா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு 2 பேர் சாப்பிடலாம். அதுவுமே காரமா தான் இருக்கு. இது 2 காரமா இருந்துச்சு. எரியக்கூடாது அப்படின்னு சாப்பிடலாம். நான் ஏதோ சொரக்கடிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் தப்புலாம் இல்லை. இதை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. நீங்க இடத்த பாருங்க, நீட்டாவும் இருக்கு. ஏசி போட்டுறாங்க நம்மளுக்கு. இயற்கையில இருந்து அப்படியே காத்து நேரத்தா ஏசி போட்டாங்க. தென்னை மரம் இருக்கு,
வீடு தான் ஓட்டையா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் பார்க் வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு மிக்சி தான் ஆகணும், 35 ரூபா ஆயிட்டேன். அதனால இன்னைக்கு வரும்போதே கலரையும் பிஸ்கட்டையும் வாங்கிட்டே வந்துட்டோம். போதும். அப்படியா? என்னது? சிக்கன் உப்பு கறி, ரொம்ப நன்றிண்ணே. இதெல்லாம் இப்போ இங்கே வந்து உப்பு கறி வாங்கியிருக்கோம். அந்த உப்பு கறி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். பழைய கறி வர மாதிரி இல்லை, கவுச்சி வேற இருக்குது. கவர்மெண்ட் பார்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. இங்கே குடிக்கிறவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை சாப்பிட்டா பயிர் கெட்டு போயிடும், செத்து போயிடும். மொத்தத்தில் வந்து இந்த உப்பு கறி மாதிரியே இருக்கு. சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா இது பேர் கேரளா கப்பக்கிழங்குனாப்புல. பார்க்கவே ஒரு மாதிரி டேட்டியாக இருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன் உங்களுக்காண்டி தான். நேற்று வச்ச அது என்னது பச்சை மிளகா இன்னைக்கு போட்டு சமைச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கிழங்கு சரியாக வேகலை. கிழங்கு சரியாக வேகலைன்ற விட பழைய கிழங்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி தான் இங்கே உள்ளவங்க சாப்பிட்றாங்கன்னே தெரியல. இதுக்கு பேர் கேரளா கப்பக்கிழங்கு வேறு சொல்லிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல. ஆனால் ஃபுல்லாக தண்ணி பழம் தான் இருக்குது. ப்ரைவேட் பாரில் ஃப்ரூட் சாலட் கொடுத்தோம். அதில் வந்து என்ன இருந்துச்சு, கொய்யாப்பழம், பப்பாளி எல்லாமே இருந்துச்சு. அது வந்து 60 ரூபா. ஆனால் இது 40 ரூபா தான். ஆனால் இது வெளியே வந்து 10 ரூபா தான். இதில் நான் என்னத்தை சாப்பிட்டு பார்த்தாலே தெரியுது நேற்று பழமாக இருக்கேன். பழம் ஃபுல்லாக காய் மாதிரி இருக்கு, லைட்டாக அரை பழமாக இருக்கு, ஃபுல்லாக பழமாக வந்து ரெண்டு இதுலேயும் வந்து பார்லையும் சாப்பிட்டு பார்த்தோம், ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது நல்லா இருக்கும். பார்த்த வரைக்கும் எனக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டா இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்களா, அதில் பார்த்த வரைக்கும் எது நல்லா இருக்கும் அதை வந்து ப்ரைவேட் கார் தான் பெஸ்ட்டு. ஆனால் கேட்டிங்கன்னா காசு கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 230 ரூபா ஆச்சு. அங்கே நாங்கள் சாப்பிட்டதுக்கு வந்து மொத்தமாக ஒரு 400 ரூபா ஆயிடுச்சு. இதில் இருந்தே உங்களுக்கு தெரியும்னா என்ன, சும்மா இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ மட்டும்தான் தெரியும். அதுக்காண்டி உங்களை போய் சாப்பிட சொல்லலை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.